டீயை விட நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய சுறுசுறுப்பை தரக்கூடிய. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் 2 மருத்துவ குணம் வாய்ந்த உணவுகளை பார்க்க போறோம். ஒன்று கூனைப்பூ, இன்னொன்று மாச்சா டீ. இந்த கூனைப்பூவானது இப்ப மலர்ந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் முட்கள் நிறைந்தது, ஆனா நல்லா டெவலப் பண்ண பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். இதன் மேல இருக்கக்கூடிய தோல் இலைகளை விட இந்த பூவை நம்ம கட் பண்ணா உள்ளார இதய வடிவத்துல ஒரு பகுதி இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப கிளியரா தெரியுது. இந்த இதய வடிவ பகுதி தான் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி. இதுலதான் மருத்துவ நன்மைகளும் மிக அதிகமா இருக்கு. இந்த கூனை பூவை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையா டாக்டர்? சமைச்சதும் இல்லையே. இது என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கும், இது எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இதுதாங்க கூனைப்பூ உலகத்துல இந்த குறிப்பிட்ட சில நாடுகள்ல தான் அதிகமா இருக்கு. ஐரோப்பா நாடுகள், மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள், கொஞ்சம் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்னு இருக்கு. இந்தியாவில் அதிகமா இல்லை. ஆனால் குளோபலைசேஷன், இந்த நவீன யுகத்துல எங்க எது இருந்தாலும் அது நம்ம ஊர்லயும் கிடைக்குது அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, இந்தியாவில் கூட. குறிப்பா இந்த கூனைப்பூவை சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னா, இது கல்லீரலுக்கும் இதயத்துக்கும் நன்மை தரக்கூடியது. 82% இதுல தண்ணீர் தான் இருக்கு. இது நல்லா கொதிக்க விடணுங்க. ஆக்சுவலா பாயில் பண்ணணும். 30 to 40 நிமிஷமாவது இது நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் நிறத்துல மாறி இருக்கும். இதுல நம்ம உப்பு, நம்மளோட மசாலாக்கள் சேர்த்து இலையா சாப்பிட்றது அப்படிங்கிறது குறிப்பா 2 உறுப்புகளுக்கு நன்மை தரக்கூடியதுங்க. இதய வடிவத்துல இது இருக்கிறதுனாலயே இது இதயத்துக்கு நல்லது, இன்னொன்னு கல்லீரலுக்கு நல்லது. இந்த கூனைப்பூக்கள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு, உடல் எடை குறைப்பு போன்ற விஷயங்களுக்கு உதவுது. வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் B6, ஃபோலேட் சத்துக்கள் இந்த கூனைப்பூக்கள் மூலமா கிடைக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. மேலும் இதுல பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், அதாவது புற்றுநோய் வரதை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆக்சிஜனேற்ற அழுத்த மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராடக்கூடியதா இருக்கு. இந்த சத்துக்கள்னால தாங்க செரிமானம் நல்லா இருக்கு. நார்ச்சத்துனால செரிமானம், டைஜஷன் நல்லா இருக்கு. இதய ஆரோக்கியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவி செய்யுது. கல்லீரலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு நல்லது. கெட்ட கொழுப்புகள் அளவு குறைக்குது. ரத்த சர்க்கரை அளவுகள் குறைக்கவும் உதவி செய்யுது. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறின்னு சொல்லலாம் இந்த கூனைப்பூவை. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீ பவுடருங்க. இதுவுமே இப்போ நம்ம ஊரில் கிடைக்குது, ஆனால் பயங்கர காஸ்ட்லி. வித்தியாசமான டீ, அதாவது செடியிலிருந்து எடுத்து அந்த இலைகளை எடுத்து அந்த பவுடருமே பச்சை கலர்ல இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் மாச்சா டீ. முதல்ல சீனர்கள் இந்த மாச்சா டீயை பயன்படுத்தினாங்க. மிக அதிகமா விளைவிக்கப்பட்டதும் சீனாவில் மிக அதிகம். ஆனால் அதுக்கப்புறம் போக போக சீனாவில் இதோட பயன்பாட்டு குறைந்து ஜப்பான்ல தான் இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு மாச்சா டீன்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் கஷாயம் மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? 1548 சீன எழுத்துக்கள்ல இந்த மாச்சா டீ பற்றிய குறிப்புகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் எப்படி ஜப்பானியர்கள் டீ குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தனி பழக்க வழக்கம். அப்படியே உட்காந்து மெதுவா பொறுமையா அந்த டீயை கெட்டில வச்சு நல்லா சூடு பண்ணி, இல்லை சர்க்கரை, ஜப்பானியர்கள் குறிப்பா சர்க்கரையை சேர்த்தவே மாட்டாங்க, பாலும் சேர்த்த மாட்டாங்க, வெறும் டீ தூள் மட்டுமே. இந்த படம் 1517 எடுக்கப்பட்ட இந்த படத்துல மாச்சா டீ தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாச்சா டீயை தான் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு எவிடன்ஸ், ஆராய்ச்சி எவிடன்ஸ். சரிங்க, இவ்வளவு பழம் பெருமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த மாச்சா டீயை நாம குடிக்கிறதுனால என்ன ஆரோக்கிய நன்மை? கிரீன் டீலயே ஒரு வகையை சேர்ந்த இந்த மாச்சா டீ நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதுங்க. வாங்கி குடிக்கலாம், டீயை செஞ்சு குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், டீ குடிக்கிறோனே தோணாது. பச்சை கலர்ல டீயை குடிச்சோன்னு வைங்களேன், நம்மளுக்கு டீ குடிக்கிறோன்னு தோணாது. ஆனால் சுவை நல்லா இருக்கும். டீயை விட நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய, சுறுசுறுப்பை தரக்கூடிய, அதாவது நார்மல் டீ நம்ம யூஸ் பண்ற டீயை விட அதிக சுறுசுறுப்பை தரக்கூடியதா இருக்கு இந்த டீ. ஒரு கப் மாச்சா டீல பாலிஃபினால்கள் மற்றும் மூளையில் செல்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய பாலிஃபினால் சத்துக்கள் நிறைய இருக்குங்க. இதனாலே மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, மனநிலைக்கு நல்லது அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. மேலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு
முயற்சி செய்கிறவங்களும் இந்த மாச்சா டீயை ரெகுலர் உணவாக சேர்த்துக்கலாம். இதில் கலோரிகள் அப்படிங்கிறது 0 கலோரி தான். நம்மளோட சருமத்துக்கு நல்ல பொலிவு தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருப்பதால் நம்மளோட ஸ்கின் கேருக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி டீக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லிட்டு சர்க்கரையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டீயில் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நியூட்ரிஷன் ரிசர்ச் இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வருது. கூனைப்பூ மாதிரியே இதுவுமே கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்புகள் குறைக்கக்கூடியது. இதை தயாரிக்கிறது ரொம்ப சுலபம். 1 ஸ்பூன் மாச்சா பவுடர் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் தயாரிக்கணும். அதோட கொஞ்சம் லெமனை புளிஞ்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் தேனும் சேர்த்தோம்னா, அதாவது தேன் தேவையில்லை, சில பேரால கொஞ்சம் கூட இனிப்பு இல்லாமல் குடிக்க முடியாது இல்லையா, அவங்களுக்காக கொஞ்சம் தேனையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்ல சூடான தண்ணீரை ஊற்றி நல்லா கலக்கணும். அதாவது நார்மல் டீ மாதிரி இதை ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சு அந்த சாறு இறங்க வைக்கணுங்கிற தேவையில்லை. இதை டைரக்டா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் மாதிரி தயாரிச்சுக்கிட்டு அப்புறம் அதுல சூடான தண்ணீரை ஊற்றி கலக்கிட்டு நீங்க குடிக்கலாம். இந்த கூனைப்பூ தயாரிப்பு அதாவது செய்முறை பார்க்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம லெமன் அந்த இடத்துலலாம் தடவி விட்டுறது ஆக்சிடேஷன் சொல்லிட்டு அது சீக்கிரம் கருத்துரும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம அந்த இடத்துலலாம் லெமன் தடவுறோம். ப்ளஸ் அது நல்ல ஒரு சுவையவும் தரும். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இது மேலேயும் நம்ம கொஞ்சம் லெமன் தடவிக்கலாம். பாருங்க, அந்த விதை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நடுவில் இருக்கிற அந்த வயலட் கலரில் இருக்கக்கூடிய பூ மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் சாப்பிடக்கூடாது. இது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கூரை இருக்கக்கூடிய பகுதியில் ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லெமன் புளிஞ்சு விட்டுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த கூனைப்பூவை அதில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு 30 to 40 நிமிஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வேக வைக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா அப்படிங்கிறது தெரியும். இதில் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதிங்கிறது இது தாங்க. அதாவது அப்படி நொங்கு நம்ம சப்பி எடுக்கிற மாதிரி சப்பி சாப்பிட்ற மாதிரி காமிக்கிற பாருங்க. ஏற்கனவே சொன்னது இந்த பகுதி இதை நம்ம நீக்கிடணும். இது கொஞ்சம் முள்ளு மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இதை சாப்பிட முடியாது. இந்த பகுதியை நம்ம சாப்பிடக்கூடாது, தனியாக வச்சுருங்க. ஆனால் நாம் இதை பாருங்கள், இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிகவும் சுவையான பகுதி. ஆக்சுவலாக மொத்த ப்ரிப்பரேஷனே இதுக்காக தான். சீசனிங் சால்ட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அதன் மேலே ஒரு சாலட் மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் பார்த்தீங்களா, இந்த பகுதி அப்படியே நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம். சாப்பிட்டுட்டா அந்த பகுதி மட்டும் சாப்பிடலாம். பாருங்க, சாப்பிட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அடுத்து நான் சொன்னாலே இந்த சென்டர் பகுதி, நடுப்பகுதி, இதுதான் இருக்கிறதே சுவையான பகுதி, ஆரோக்கியம் நிறைந்த பகுதியும் இதுதான். இதையும் சாப்பிடலாம். என்னங்க, மாச்சா டீயோ கூனைப்பூவோ கிடைச்சா பயன்படுத்துங்க. இது வரைக்கும் இதை எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இது எதுக்குடா இருக்கு அப்படின்னு தெரியாமே நீங்க அதை கடந்து போயிருப்பீங்க. இப்போ முடிஞ்சா வாங்கி பயன்படுத்த பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.